இன்னைக்கு நம்ம பேசுற அரசியல், கவர்மெண்ட், டெமோக்ரஸி இதுக்கெல்லாம் ஆணிவேர் எங்க இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாங்க டைம் டிராவல் பண்ணி பழங்கால கிரீஸ்க்கு போலாம். அங்கதான் இன்னைக்கு நம்ம பார்க்குற அரசியலையே வடிவமைச்ச ஒரு சூப்பரான சிஸ்டம் இருந்துச்சு. அதுதான் நகர அரசு. ஆமா, இப்ப நம்ம பயன்படுத்துற அரசாங்கம், ஜனநாயகம், குடியுரிமை இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் எங்கிருந்து வந்துச்சு? இதுக்கான பதில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு சமூகத்துல தான் ஒளிஞ்சிருக்கு. அந்த இடம் வேற எதுவும் இல்ல, பண்டைய கிரேக்க நகர அரசுதான். இத வெறும் ஒரு ஊருன்னு நினைச்சிடாதீங்க. சொல்லப்போனா அரசியல் ரீதியா ஒரு கட்டமைப்போட உருவான முதல் அரசாங்க வடிவமே இதுதான் சொல்றாங்க. அதாவது ஆரம்பத்துல இருந்த பழங்குடிக்குள்ள அமைப்புகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறித்தான் இந்த நகர அரசுகள் உருவாச்சு. அதனாலதான் இன்னைக்கு பாலிடிக்ஸ் படிக்கிறவங்க ஒரு அரசாங்கம் எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல இந்த கிரேக்க நகர அரசுல இருந்து தான் ஆரம்பிப்பாங்க. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். சரி, இப்போ நகர அரசு இல்லனா போலீஸ்னு சொல்றோமே, அப்படின்னா என்ன? அது எப்படி வேலை செஞ்சது? வாங்க பார்க்கலாம். அரிஸ்டாட்டில் மாதிரி பெரிய கிரேக்க தத்துவ ஞானிகள் எல்லாம் என்ன நம்புனாங்க தெரியுமா? ஒரு நல்ல அரசியல் வாழ்க்கை வாழணும்னா அந்த சமூகம் சின்னதா இருக்கணும்னு ரொம்ப உறுதியா சொன்னாங்க. அதனாலதான் ஒவ்வொரு நகர அரசும், அதாவது ஒவ்வொரு போலீஸும் கிட்டத்தட்ட ஒரு தனி நாடு மாதிரி, அதுக்குன்னு சொந்த சட்டம், சொந்த அரசாங்கம்னு எல்லாமே இருந்துச்சு. இங்கதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. பண்டைய கிரீஸ்ல 1-2 இல்ல 1000க்கும் மேற்பட்ட நகர அரசுகள் இருந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒவ்வொன்னும் ஒரு தனி உலகம் மாதிரி. எவ்ளோ பெரிய விஷயம் பாருங்க. இந்த எல்லா நகர அரசுக்கும் 2 முக்கியமான அடையாளங்கள் இருந்துச்சு. ஒன்னு, அதுங்க ரொம்ப சின்னதாவும் அதே சமயம் அரசியல் ரீதியா ரொம்ப பக்காவா ஆர்கனைஸ் பண்ணப்பட்டும் இருந்துச்சு. 2வது, ஒவ்வொன்னுமே முழு சுதந்திரத்தோட தனக்குத்தானே ஆட்சி செஞ்சுக்கிட்ட ஒரு யூனிட். கிட்டத்தட்ட குட்டி குட்டி நாடுகள் மாதிரி. சரி, இந்த நகர அரசுகள்ல அப்படி என்ன ஸ்பெஷல்? அதோட ரொம்பவே புரட்சிகரமான ஒரு விஷயம் என்னன்னா, உலகத்திலே முதல் முறையா நேரடி ஜனநாயகம், அதாவது டைரக்ட் டெமோக்ரஸிய டெஸ்ட் பண்ணி பார்த்தது இவங்கதான். இதுதான் வரலாற்றையே மாத்தி போட்டது. அதனாலதான் இன்னிக்கும் கிரீஸ ஜனநாயகத்தோட தாயகம்னு சொல்றோம். சுதந்திரம், சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம், அதிகாரம் மக்கள் கிட்ட தான் இருக்கணும், இந்த மாதிரியான கொள்கைகள் எல்லாமே இங்கதான் பிறந்துச்சு. அங்கிருந்த குடிமக்கள் நம்மள மாதிரி சும்மா ஓட்டு மட்டும் போடல. சட்டம் உருவாக்குறதுல இருந்து நிர்வாகத்தை நடத்துறது, ஏன் நீதி வழங்குறது வரைக்கும் அரசாங்கத்தோட எல்லாத்துலயும் நேரடியா பங்கெடுத்தாங்க. இதுக்கு பேர்தான் உண்மையான நேரடி ஜனநாயகம். ஆனா கதை இங்கே முடியல. இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தாலும் இந்த ஜனநாயகத்துக்கு ஒரு இருண்ட பக்கமும் இருந்துச்சு. இந்த சமூகம் நாம நினைக்கிற மாதிரி எல்லாருக்கும் சமமானதா இல்லவே இல்ல. நாம கொண்டாடுற இந்த கிரேக்க ஜனநாயகத்தோட உண்மையான முகத்தை இந்த சார்ட் காட்டுது பாருங்க. மொத்த மக்கள் தொகையில வெறும் 15% ஆண்களுக்கு மட்டும்தான் அரசியல் அதிகாரமே இருந்திருக்கு. என்னது, 15% தானா? ஆமா, மீதி 85% பேர், அதாவது பெண்கள், அடிமைகள், வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க, இவங்க எல்லாரையும் இந்த ஜனநாயகத்திலிருந்து முழுசா ஒதுக்கி வச்சுட்டாங்க. இந்த டேபிள் அந்த ஏற்றத்தாழ்வை இன்னும் தெளிவா காட்டுது. பாருங்க, ஆண்கள் மட்டும்தான் குடிமக்கள், வீரர்கள், ஆட்சியாளர்கள். பெண்களுக்கு எந்த அரசியல் உரிமையும் கிடையாது, அவங்களோட உலகம் வீட்டுக்குள்ளதான். அடிமைகள்னா அவங்க மனுஷங்களுக்கே கணக்கில்ல, அவங்க எஜமானர்களோட ஒரு சொத்து. வெளிநாட்டுல இருந்து வந்தவங்களுக்கு சுதந்திரம் இருந்துச்சு, ஆனா ஆட்சியில எந்த பங்கும் கிடையாது. இவ்ளோ ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் இந்த கிரேக்க நகர அரசுகள்ல இருந்து வந்த அரசியல் சிந்தனைகள் இன்னைக்கும் நம்ம கூட வாழுது. அதோட தாக்கம் ரொம்ப ரொம்ப ஆழமானது. நிஜம்தான். இன்னைக்கு நாம பேசுற பல மாடர்ன் அரசியல் ஐடியாஸ்க்கு அடித்தளமே அந்த காலத்து நகர அரசுகள்ல தான் போடப்பட்டுச்சு. அவங்க செஞ்ச சோதனைகள் தான் நமக்கான வழியை காட்டுச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அரசாங்கத்தோட அதிகாரத்தை சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறைன்னு பிரிக்கிறது, அப்புறம் மக்களே தங்களோட நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கிறது, செலக்டான அதிகாரிகள் மக்களுக்கு பதில் சொல்லியே ஆகணுன்ற பொறுப்பு, இந்த மாதிரி முக்கியமான கொள்கைகள் எல்லாமே நாம அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டதுதான். இன்னைக்கும் உலகத்துல இருக்கிற எல்லா ஜனநாயகத்துக்கும் இதுதான் அஸ்திவாரம். சரி, கடைசியா ஒரு கேள்வியோட இந்த உரையாடல முடிப்போம். கிரேக்கர்கள் என்ன நம்புனாங்க? ஒரு சின்ன சமூகத்துல மட்டும்தான் உண்மையான ஜனநாயகம் சாத்தியம்னு நம்புனாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம வாழ்றது கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிற பெரிய பெரிய நாடுகள்ல. இங்க அந்த காலத்துல இருந்த மாதிரி உண்மையான நேரடி ஜனநாயகம் சாத்தியமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?